கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. திருவாராதனத்துக்கு வேண்டிய பாசுரங்களே அழகாக வரிசையாக வருகிறது பெரியாழ்வார் திருமொழியில. நீராட்டம் சேவித்தா, பூச்சூட்ட பாடல் இப்போ நித்தியானுசந்தானத்தில் இதுவும் தொகுக்கப்பட்டிருக்கு. எம்பெருமானுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணக்கூடிய பெரியாழ்வார் அவசியம் இதை பாடுவார் இல்லையா? இவ்வளவு உபசாரங்களை பாடுறார், இது பாடாம இருப்பரா? அவள் பெரிய புஷ்ப கைங்கரியம் செய்து கொண்டு தினசரி பெருமாள் சந்நிதியில் போகும்பொழுது நாம் யாவருக்குமே பெருமாளுக்கு பூ சாத்தும் பொழுது சொல்லும்படியான பாசுரங்கள் இது. கண்ணனை யசோதை கூப்பிடாள், உனக்கு தலையில பூச்சூட்டணும் என்று. குழல்வாராய காக்காய், இதுக்கு முன்னாடி கண்ணனுக்கு தலைவாரி கொண்ட போட்டாச்சு. இனிமே பூச்சொட்டணும் இல்லையா? ஒன்னொன்னுக்குமே கண்ணன் அடம் பண்ணுவான், ஆனால் பூச்சூட்டத்துக்கு மட்டும் அதிகமாக அடம் பண்ண மாட்டான். இருந்தாலும் 10 பாசுரங்கள் பூச்சூற்றதை சொல்லும்படியாக பாடுறது. ஆனிரை மேய்க்க நீ போதி அருமரும் அருமருந்தாவதறியாய் கானகமெல்லாம் திரிந்து உன் கரிய திருமேனி வாட பானையர் பாலை பருகி பற்றாதார் எல்லாம் சிரிப்ப தேனில் இனிய பிரானே செண்பக பூச்சூட்டவாராயே. மாடு மேய்க்க நீ போதி, இங்குமங்கும் இங்குமங்கும் அலையறியே கண்ணா, உன் திருமேனியினுடைய அருமை உனக்கு தெரியுமா? அதுல நாங்கள் எல்லாரும் தானே அபிமானம் வச்சிருக்கோம். உன் உடம்ப நீ பார்த்துக்கிறதே கிடையாது. இருந்தாலும் எங்களுக்காக உடம்ப பார்த்துக்க வேண்டாமா? உன்னுடைய உடம்பே, உன் உடம்புக்கு நாங்கள் மருந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உன் மேனிதான் எல்லாருக்கும் மருந்து. இகத்திலையும் மருந்து, பரத்திலையும் மருந்துன்னு வியாக்கியானம் பண்றாள். பரத்துல மருந்து எதுனால், பரத்துல டானிக். நித்திய சூரிகளுக்கு அகமன்னம் அகமன்னம் என்று கண்ணபிரான அனுபவிக்கிறதே ஒரு சிறந்த டானிக்காக இருக்கு. இகத்துல சம்சாரத்துல சம்சார வியாதி நீங்கும்படியாக மருந்தாக இருக்கு. அவளது அருமையானது நம்முடைய மேனி அப்படின்னு உனக்கு தெரிஞ்சுக்க வேண்டாமா? நீ அதை கவனிக்காதபடியே அலையிற. அருமருந்தாவதறியாய் கானகமெல்லாம் திரிந்து உன் கரிய திருமேனி வாடகே. காட்டுலலாம் அலைஞ்சு அலைஞ்சு உன்னுடைய திருமேனி வாட கருத்து போயிடுது. உன் திருமேனி கருத்து போயிடுதுன்னு சொல்றா. அது ஏற்கனவே இருந்ததே. ஒரு கருப்பு அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு மினிமம் உண்டோ எல்லை, அந்த அளவுக்கு கருத்து இருந்தது. அது வெயில் அலைஞ்சதுனால கருத்து போயிடுத்து அப்படின்னு சொன்னா ஏற்கனவே ரொம்ப சேப்பா இருந்தது போலே இப்போ கருத்து போயிடுத்து போலே அவளுக்கு தோணுகிறது. கரிய திருமேனி வாட, அதனால திருமேனி வாடன்னு சொல்லாம கரிய திருமேனி வாட. பானையர் பாலை பருகி பற்றாதார் எல்லாம் சிரிப்பேக. நம்ம மாத்துல பானையில பால் இல்லையா? உனக்கு நான் தங்க கிண்டியில பால் கொடுக்கலையா? இங்க வச்ச பாலெல்லாம் அப்படியே வச்சிருக்கு. அதுல கொஞ்சம் கூட குடிக்க மாட்டேங்கிற. இங்கேருந்து போய் அவாத்துல போய் குடிக்கிற, இவாத்துல போய் குடிக்கிற. அவள்லாம் நமக்கு என்ன ஒரு பற்றும்படியான ஆளா? அதாவது நந்தகோபன் யசோத லெவலுக்கு குறைஞ்ச வீடுகள். இவாளை அண்டி பிழைக்கிறவாவா? நமக்கு சமமான வாழ் வந்து உன் புள்ள அப்படி பண்ணினாண்டி அப்படின்னு ஒரு குற்றம் சொன்னா கூட சரிதான் இருக்கும். நம்மிடத்துல பிழைக்கக்கூடிய வாழ் சில பேர் வந்து உன் புள்ள வந்து எங்காத்துல பாலை திருடி விட்டான் அப்படின்னு சொன்னா நன்னா இருக்காது. அவர்கள்லாம் சிரிக்கிறார்கள், உன்னை கேலி பண்றார்கள். இந்த வீட்டுல அந்த வீட்டுல போய் குடிச்சுட்டு இருப்பான் கண்ணன் என்று சிரிக்கிறார்கள். யார் என்ன கேலி பண்ணட்டும், எனக்கு நீ
தேனில் இனிய பிரானே, தேனக்காட்டிலும் இனிப்பான என் கண்ணா, செண்பக பூச்சூட்டவாராய். செண்பகம் என்கின்ற புஷ்பம், புஷ்பங்களுக்குள்ள பிரதானமா எடுக்கிறார். செண்பகப்பூ சூட்டவாராய். சம்பகம் என்கின்றது பிரசித்தமான பூ. நல்ல குளிர் பிரதேசங்கள்ல தான் அது உண்டாகுது. நல்ல சுகந்தம் உடையதா இருக்கும். இந்த கோயமுத்தூர், பெங்களூர், அது மாதிரி சில ஊர்களில் தான் சம்பகப்பூ நிறைய உண்டார். அதுலேயே ஸ்வேத சம்பகம்னு வேற உண்டு, மஞ்சளான சம்பகம் வேற உண்டு. நல்ல சுகந்தமா இருக்கும். அந்த பூ தலையில சூட்டிக்கலாம். வா. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.